ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, என்ன சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாளில் இந்த விளாக் வரும். என்னென்னா, இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டுலாம் ஊருக்கு போகிறாங்க இந்தியாவுக்கு. ஸோ அவங்களாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னாங்களா, வீட்டு பக்கத்தில் இருக்க மதினா மால் போயிட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. மேபி நான் இதை போஸ்ட் பண்ணால் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக எங்கெங்கெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்கும், என்னென்ன மாதிரி கடைகளில் என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு குட்டி 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 வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஒன்லி மதினா மால் அதில் என்ன இருக்குமோ அது மட்டும்தான். மோஸ்ட் அண்டர்ரேட்டட் மால். ஆனால் வீக்கெண்டில் செம்ம க்ரௌடாக இருக்கும். ஓகேயா, வீக் டேஸ்லலாம் வந்தீங்க அப்படின்னா நல்லா பொறுமையாக எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போகிறதுக்கு போது ஈஸியாக இருக்கும். சில ட்ரெஸ் கடையிலாம் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கலாம். நீங்கள் பார்கெயின் பண்ணி பார்க்கலாம். ஆனால் மதினா மால் வந்து எதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லாம் கிடையாது நிறையா ட்ரெஸ் கடையிலலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய க்யூட்டான திங்ஸ்லாம் நான் காமிச்சிருக்கேன். நான் ஸ்ப்ரேலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. 2 grams தான், அதெல்லாம் காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். பழசெல்லாம் நாங்கள் எதுவும் மறக்கலை. இதுதான் என்னோட பழைய பில்டிங். அப்பா, இதில் தான் நான் 10 வருஷமாக இருந்தேன். இந்த பில்டிங்கில் தான் நான் 10 வருஷமாக குடியிருந்தேன். அப்பா, சாதனை, பெரிய சாதனை இந்த பில்டிங்கில் இருந்ததெல்லாம். 1008 மெமரிஸ். அம்மி நான் சும்மாவா சொல்லுங்கள். இங்கே ஆமாம், அப்பு டவுனு பாம்பு போட்ட கதையெல்லாம் இருக்குல்ல, எல்லாமே வெடிச்சு சதறன. ஆமா, எல்லாமே அந்த பில்டிங்ல நடந்த கதை தான். உங்களுக்கு ஃபோன் ரிப்பேர் பண்ணுமா, ஃபோன் வாங்கணுமா, இங்கே இருந்து அந்த லாஸ்ட் வரையும் ஃபோன் ரிப்பேரிங் கடை எல்லாமே இருக்குது. நான் வாங்குற கடை வந்து அந்த கடை ஷீஷல். நான் ஆல்ரெடி ஏதோ ஒரு வீட்டில் காமிச்சிருப்பேன். நல்ல ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க. கீழே ஃபுல்லாக கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்படி தான் இருக்கும். நானும் செடிலாம் வாங்கணும் சாமினா. ஆனால் இங்கே வேண்ட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நம்ம ஷார்ஜாவுக்கு போய் தான் வாங்கணும். இல்லைனா வந்து அந்த எப்போவுமே ஒரு கடை வாங்குவோம்ல, அது கடை வேறுன்னா அந்த, ஆமாம், அங்கே போய் தான் வாங்கணும். அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் பாருங்களேன், கலர் பண்ணி எப்படி வச்சுருக்காங்கன்னு. பூவா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு யூரோப்பில் கூடி இருக்கணும்ல. ஒரு டைம் பூ வாங்கினா 4 நாளைக்காவது உயிரோடு இருக்கணும். அது துபாயில் அடிக்கிற வெயிலுக்கு டெய்லி வேறு பூ வாங்கணுமா? இப்போ சாமி நம்ம மதினா மாலில் இருந்த மாதிரி இருந்துச்சு. புதுசாக ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஆனால் ஒரு கம்ஃபர்டபுளான மால் சாமினா. நீ ஊர் போகும்போது சரி, என்ன ஆனாலும் சரி, பட்டுன்னு அது தொங்குற ஃப்ளைட்டா பயம், பீதியில் இருக்கோம்ல எல்லோரும் வெக்கேஷனுக்கு வேறு போகிறோம். அப்படிதான் இருக்குது. ஒரு கம்ஃபர்டபுளான மால் சாமி. ஊருக்கு போகிறீங்க, இல்லைன்னா ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே பட்டு வாங்கிக்கலாம்ல. ரொம்ப சிறுசும் இல்லை. ஆமாம், அண்டர்ரேட்டட் மால்னு சொல்லலாம். ஆனால் அது இப்படியே இருக்கட்டும். ஏன்னா இதுக்கே வீக்கெண்டு க்ரௌடு தாங்க முடியல. ஆப்ரிகாட்டில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். திஸ் கேஜி ஹவு மச் திஸ் ஒன்? ஆப்ரிகாட் 60. சிங்கே ஃபிக்கோட பெருசாக இருக்குது சாமினா. நிறைய வகையான பேர்ச்சம்பளம் இருக்குது இங்கே. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஊருக்கு போகிறப்போ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இருக்குது சாமினா ஃபிக்கு. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது இல்லை. ஃபிக்கோட பெருசாக இருக்குல்ல ஆப்ரிகாட். இவ்வளோ பெரிய ஆப்ரிகாட் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சாமினா. அது இவ்வளோ கிளியராக இருக்குது. ஒரு அரை மணி நேரம் வாங்கிக்கிறியா? இப்போதைக்கு ஒவ்வொரு கிலோ சாம்பிள் மட்டும் கொடு. இந்த மாதிரி டேட்ஸ்லாம் வாங்கிட்டு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேவே சாப்பிட்டுருங்க. இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 1 வீக் வரையும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மேலே வந்து கொஞ்சம் தேங்காய் சில் சாப்பிட்ற மாதிரி கரைச்சின்னு இருக்கும். டவுன் வந்து பேச்சம்பளம் மாதிரியே இருக்கும். ஊரில் இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். வாங்கிட்டு போங்க இந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா. எப்படி வச்சுருக்கா பாருங்க. 19, 10, 20, 25. இப்போ ஊருக்கு போகிறவங்க நேராக இங்கே வந்துருங்கப்பா. கேரிஃபோர் இங்கே இல்லை, எல்லா கேரிஃபோர்லையும் போட்டிருப்பான். ஆனால் என்னென்னா ஜூலை என்ன இருந்தால் லாஸ்ட் எப்போ வந்தோம் நம்ம? ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் வரும்போது சாக்லேட்டில் காலி ஆயிடும். ஒன்லி எக்லெஸ் மட்டும் தான் இருக்கும் இங்கே. எந்த சாக்லேட்டுமே இருக்காது. ஆமாம்,
குவாண்டா எல்லாம் முடிஞ்சிருச்சா? அதனால் வரணும்னு நினைக்கிறவங்க, இந்தியா போய் வாங்கணும்னு நினைக்கிறவங்க டக்குன்னு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. மெல்ட் ஆகாத இருக்க சாக்லேட்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக முடிஞ்சிடும். கேரிஃபோரில் இருக்க மாதிரி ஒரு லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் சாக்லேட் ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வரீங்க அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிடும் உங்களுக்கு. அவ்வளோ சாக்லேட் போட்டிருக்கான் பாருங்கள், சுற்றி முற்றி. இவன் லிண்டனா அதை கூட போட்டிருக்கான், லிண்டர். ஓகே, எல்லாமே போட்டிருக்கான். ஸோ ஆனால் குயிக்காக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் நானும் பிருந்தாலாம் வரும்போது இதெல்லாம் இல்லவே இல்லை. வெறும் எக்லெஸ் வாங்கிட்டு போன ஊருக்கு பார்த்துக்கோங்க. இப்போ ஓ 46. ஓ மை காட், இது ஆஃபரில் தான் கூட வாங்கிட்டு போக தேவையில்லைப்பா. இது சீக்கிரம் மெல்ட் ஆகிற சாக்லேட்டும் கூட. ஆனால் இதெல்லாம் இதுக்கு மேலே கைய வச்சா ஆஹா. ஸோ இதெல்லாம் ட்ராவலுக்கு வந்து செட் ஆகாது. இதெல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா துபாயில் எடுக்கிற ஃப்ளைட்டோடைய சூட்டுக்கு அதுக்கும் ஒழுகி ஊற்றிடும். நீங்கள் வேணாம் இவ்வளோ வேலை போட்டுலாம் ஊருக்கு வாங்கிட்டு போக வேணாம். பட்டர் பிஸ்கெட் மாதிரியா? புதுசாக இருக்குது. உங்கள் வீட்டில் ரொம்ப நான் சாப்பிட்ருக்கேனா? அப்போ எடுத்து போட்டிருக்கேன். சரி சார், நீங்களே வாங்கிக்கோங்க. டீ நீங்கள் தானே போட்டு தரீங்க. நான் வாங்குறேன், நீ பில்லு கட்டு, சரியா? சரி போ, நீ தான் டீ போட்டு தரீங்க. வைங்க, உங்கள் வீட்டில் டீ குடிச்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் நான் எடுத்திருக்கேன், எனக்கு உங்களுக்கு எடுத்துருக்கீங்களா? கேட்டேன். சரி வாங்குறது கொஞ்சம் பிரச்சனை இல்லை. எத்தனை நாளைக்கு வரும்? யாருக்கு போய் கொடுப்பீங்க? அதுக்கு பெருசே எடுத்துக்கலாமே. இது 14, இங்கே பாருங்கள், இது 14.29, இது 15. இது பெருசே எடுத்துக்கலாமே. இல்லையா? அப்படியா? நல்லா பாருங்கள். காம்போவாகவே போட்டிருக்கானா? நல்லா இருக்கே. ஊர் போகிறவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி டைமில் நிறையா போடுவான். ஆனால் டக்குன்னு முடிஞ்சிருமாப்பா. இந்த மாதிரி செட்டாக கொடுக்குறதுக்கெலாம் நல்லா தான் இருக்கும். ஏகப்பட்ட கலெக்ஷன் போட்டிருக்கானே. ஊருக்கு போகிறதுக்கு ட்ராலியில் ஆஃபர் போட்டிருப்பாங்களா? பக்கத்தில் வந்து பாருங்களேன் ட்ராலியோட ப்ரைஸ்லாம். இது பேர் ஆஃபராடா? இதுக்கு பேர் ஆஃபரா அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்திங்களா? இதுக்கு என்ன திராம்ஸ்லாம் அடித்து ஏதோ டாலர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. திராம்ஸ் தான், சும்மா சொல்ல விளாட்டுக்கு. 119, 159 இன்னும் நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க. நெஸ்டோலலாம் செக் பண்ணி பாருங்கள், கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நெஸ்டோவில் வாங்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நமக்கு பட்ஜெட்டு சரி வராது. பாருங்களேன், கலராக செட்டாகும். ஏகப்பட்டது இருக்குது. ஊருக்கு போகிறனால ஃபுல் சூட் கேஸையும் கிடவுன்லேருந்து இறக்கிட்டாங்க போல். பார்த்தீங்களா? ஆனால் ப்ரைஸ் ஒன்று மண்டை விலை இருக்குது. என்ன சாக்லேட்டு இது எவ்வளோ போட்டிருக்கான்? 10 கிராம்ஸா இது எல்லாமே? ஓ இதில் ஃபுல்லாக 10 கிராம். பிருந்தா இதான் லாஸ்ட் டைம் வாங்கிட்டு போன நம்ம ஊருக்கு போகும்போது இல்லை, வேறு வழி இல்லைன்ட்டு சாக்லேட்டும் இல்லாமல் வச்சு சமையல். நீங்களாம் போயிட்டீங்க இப்போ அப்புறமா எல்லாத்தையும் எடுத்துட்டு. ஆமாம், நீங்களும் பார்த்துமா எல்லாத்தையும் எடுத்து போயிட்டீங்க. ஆமாம், எதுவுமே இல்லை. கேரி ஃபார் வலிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ எங்கள் வீட்டில் கார் துப்பு வாங்கினோம்ல நாங்கள். அதுக்கப்புறம் கேலக்ஸி அதெல்லாம் வாங்கிட்டு எங்கிட்டு போகிறது? இதெல்லாம் இல்லவே இல்லை. நெஸ்டோலே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்தா இங்கே இல்லை. ஊருக்கு 10 நாள் தான் லேட்டாக போனோம் நாங்கள். அப்படி ஒன்றும் லேட்டாக போகல. மாதிரி மாப்பெல்லாம் 20 கிராம்ஸ் தான் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, தெரியுதா? இந்த மாதிரி மாப்பிளம் 20 கிராம்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து 10 கிராம்ஸ். இது இந்த மாதிரி இதெல்லாம் 10 கிராம்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது. கம்மியாக ப்ரைஸும் போட்டிருக்கான். எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துருவீங்கல்ல அடுத்த வருஷம் நோம்பு கஞ்சி பண்ணுறதுக்கு? இத்தனோண்டு எங்கே பண்ணுறது? இந்த இது சேர்த்து வாங்கிக்கோங்க. கஞ்சி ஊற்றி நான் வைக்கிறதுக்கு. கவிதா, வர்றவங்க ஏதாவது கிஃப்ட் கொடுங்க கவிதா. ஒரு பாக்ஸில் ஒரு கவரில் போட்டு இந்த மாதிரி. தீபாவளி பச்சை சிங். அடுத்த ரவுண்டுக்கு அத்தனை பேர்த்தையும் போத்தி வச்சு கூப்பிடுவாங்க. வரவங்களுக்கு கூட வேணாம் கவிதா. சமினா சஃபினா எல்லாருக்கும் இங்கே பிருந்தா இல்லை பிருந்தாவுக்கு என்னென்ன நீங்கள் செய்கிறீங்களோ வீடு பால் காய்ச்சறப்ப எங்களுக்கு அது அப்படியே அக்யூரேட்டாக எங்களுக்கு வந்துடணும் சொல்லிட்டேன். இதில் நிறையா பிராண்ட்ஸ் வந்துருச்சுப்பா, நிறையா பிராண்ட்ஸ் வந்துருச்சு. உங்கள் ப்ரைஸ் எது கம்ஃபர்டபுளோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க. ஆமாம், நாங்கள் சாப்பிட்டா ஒரிஜினல் சமினா, நாங்கள் சாப்பிட்டா ஒரிஜினல் தான் சாப்பிடுவோம். எப்படி? ஆமாம், இதெல்லாம் காப்பி பண்ண தானே, அதுதான் ஒரிஜினல். ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருந்தா இருக்கும். இது ரொம்ப குட்டியாக இருக்குது. ஓ இது 15ஆ? ஒயிட் அங்கே பின்னாடி அந்த சைடு இருந்துச்சு. இந்த இங்கே கூட இருக்குது. இந்த ஒயிட்டு இந்த இருக்குது ஒயிட்டில். இந்த
குமிச்சு வச்சுருக்கான் சமீனா இப்போ அடுத்த வாரம் நீங்கள் வந்து மட்டும் பாருங்கள், கேரி ஃபார் யாராக்கு வலிச்சு வச்ச மாதிரி அம்புட்டு எடுத்து போயிடுவாங்க. புதுசாக போட்டிருக்க கேலக்ஸியோட குனாஃபா சாக்லேட்டு 29.99, அதுக்கு 13 வச்சுட்டு போயிடலாம்ல. 13 வச்சா 30 அப்படின்னு இப்போ மட்டும் என்ன அது டூடு பார்க்கும்போது எல்லாம் இல்லை, எப்படிலாம் மார்க்கெட்டிங் பார்த்தீங்களா? நியூவா இது ஓல்டுடா, இது ஓல்டு. உள்ளே வச்ச கண்டென்ட் எல்லாம் பழசு. வீட்டில் இருக்கிற ஒரு சாமான அடிக்கடி வாங்குற சாமான எதுனா இதுதான். வாங்கி வாங்கி மறந்து வச்சிருவேன் நான். இருக்கான்னு தெரியாமல் சம்டைம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போய் போனது பெப்பரப்பா நாங்கள் ஒன்றுமே இருக்காது. ஊருக்கு போகிறவங்க இது வாங்கிட்டு போங்கப்பா. ஏன்னா கவிதா இந்தாங்க சீனி எடுத்து போங்க. ஊருக்கு போகிறீங்கல்ல, லக்கேஜ் இருக்குல்ல, சீனி எடுத்துட்டு போங்க. டீ போட்டு எல்லாம் கொடுப்பீங்கல்ல, புது வீட்டுக்கெல்லாம் போகிறீங்க, எடுத்துட்டு போங்க சீனி எடுத்து போங்க. அப்படியே ஓப்பன் பண்ணி காமிங்க, ஒன்று ஒன்றா சாப்பிட பார்ப்போம். ஆமாம், நல்லா நல்லா தெரியும். நம்ம சாப்பிட்டு பார்த்து வாங்குவோம். எத்தனை கேமரா தான் பிரச்சனை. ஒன்று ஓப்பன் பண்ணுங்க சாமி, நான் நல்லா கான் சாப்பிட்டு பார்த்து வாங்குவோம். நீங்கள் வாங்கிருக்கீங்கல்ல, ஓப்பன் பண்ணுங்க. இது ஃபிக்கு இந்த ஃபிக்கு சாப்பிட்டு பார்த்தாங்களாமா? ஏன் சாப்பிட ஃபிக்கு சாப்பிட்டு பார்த்தாங்கம்மா? இந்தா அட்டி விளக்க மாற பேசிடுவான். லிஃப்ட் அமுக்குனா மேலே போகும், அமுக்குனா அப்படியே அமுக்காமட்டே போகுது. இங்கே இருக்க கொஞ்சம் நார்மல், இது சம்டைம்ஸ் எக்ஸ்பென்சிவாகவும் தான் இருக்கும், சொல்ல முடியாது. இப்போ ஊருக்கு போகிறோன்றக்காக எடுப்போன்றக்காகவே சம்டைம்ஸ் கூட்டி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான 2 கடைகள் இருக்குது. ஒன்று வந்து கலாகேந்திரா, இன்னொன்று வந்து வெல்வெட்டு. ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஊருக்கு காஷ்மீர் போடுறதுக்கு பிளான் போட்டோம்ல. ஆமாம், ஒரு வாரம் பிளான் போட்டு அடுத்த வாரமே இழுத்து மூடியாச்சு. எடுத்துக்கங்க, டீ எடுத்துக்கங்க. எது வித்தவுட் சுகரு? ஆமாண்ணா, 4 பேர் டீக்கு 3 பேர் தான் வாங்கிட்டு இருக்கீங்க. அப்போ நாங்கள் குண்டார எங்களுக்கு மட்டும் விருப்பம் இல்லைப்பா. நாங்கள் மட்டும் குண்டாவா, நீங்கள் ஒல்லியாகவே இருப்பீங்களா? போண்டா நீ சாப்பிடணும். இந்த பிடிங்க. என்ன அதுவும் வேணான்றீங்க, இதுவும் வேணான்றீங்க? சியர்ஸ் பண்ணுங்க. இப்போ கவிதா ஒன்றுமே இல்லை, உட்காந்துருங்க. நாங்கள் அதை சியர்ஸ் எடுத்துக்க மாட்டோம் கவிதா, இதை வச்சு சியர்ஸ் பண்ணுங்க. பிச்சு காமி. பிச்சிருவீங்களா இன்னைக்கு? எடிட்டர் கிளாப் போட்டிருப்பா. சூப்பரப்பா. இதோட கொஞ்சம் சின்னதா இருக்கு நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசா எங்களுக்கு எடுத்து அடிச்சா மூஞ்சி முகரில் பிஞ்சு வரும். அப்படி கூட செய்யுங்க. தான் எடுத்துப்பாங்க, எடுத்துப்பாங்க. ருஷு ஹாப்பி ஆவான். எடுத்துப்பாங்க, விட மாட்டாங்க கவிதாங்க. பாருங்க, ஆக்ஸில் சூப்பராக ஸ்லிப்பர் போட்டிருக்காங்க ஆஃபர்ஸ். வாங்களே அப்படியே காட்டுறேன் நான் உங்களுக்கு. இங்கே பாருங்களேன், அதே ஸ்லிப்பர் தான் கவிதா நானும் எடுக்கலான்னு வந்தேன். அழகாக இருக்குல்ல? இது சாஃப்டாக இருக்கா? இங்கே சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர். இதில் 3 கலர்ஸ் இருக்குது இல்லை, ஆனால் இதுதான் அழகாக இருக்குது. இந்த சில்வர் தான் அழகாக இருக்குது. இங்கேயும் வெளியே கொஞ்சம் ஆஃபர் போட்டிருக்காங்க. 29க்குலாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஹீல்ஸ் மாதிரி அந்த மாதிரி போட்டிருக்காங்க. எப்படி இதெல்லாம் சாஃப்டாக இருக்காது, இந்த இடம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அது நல்லா சாஃப்டாக இருக்குது. இதெல்லாம் 29. ஹீல்ஸ்லாம் அழகாக இருக்குது சமீனா, ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லிப்பர்ஸ் போட்டிருக்காங்க. இன்றைக்கி நீ இவ்வளோ ஸ்லிப்பர்ஸ் என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க என்னன்னு தெரியலையே. சமீனா இங்கே பாருங்கள், நீங்கள் கேட்பீங்கள்ல கால் வலிக்கு சாஃப்டாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது வேணால் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்லாம் 29 தான் போட்டிருக்காங்க. கிட்ஸோடது எல்லாமே நல்லா அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இங்கே ஆக்ஸில் வந்து மதினா மால் ஆக்ஸில் இந்த 29. ஆமாம், சாஃப்ட் இந்த மாதிரி ஜீன்ஸ் தான் போடும். லூஸாக இருக்கணும், திக்காகவும் இருக்கக்கூடாது. சைஸ் ஓவர் சைஸாக இருக்கும். இது எவ்வளோ சொன்ன? 29. ஆமாம், 29. இது 29. இது 29. பயம் கெட்டியாக இருக்கு நல்லா. 29 பெலாசோ மாதிரியே இருக்கு. இதா? எஸ் எஸ், பலாசோ மாதிரி இருக்கு. இது 29 தான். எவ்ரிதிங் இஸ் 29, 29, 29. வலிக்கு சாஃப்டாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இது வேணால் போட்டு பாருங்கள்.
இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்லாம் 29 தான் போட்டிருக்காங்க கிட்ஸோடது எல்லாமே. நல்லா அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். செக் பண்ணி பாருங்கள் இங்கே ஆக்ஸில் வந்து மதினா மால் ஆக்ஸில் இந்த 29. ஆமாம் சாஃபி இந்த மாதிரி ஜீன்ஸ் தான் போடும். லூஸாக இருக்கணும், திக்காகவும் இருக்கக்கூடாது. சைஸ் ஓவர் சைஸாக இருக்கும். இது எவ்வளோ சொன்னால் 29ஆ? ஆமாம் 29. இது 29. இது 29. பயம் கெட்டியாக இருக்கு நல்லா. 29 பலாசோ மாதிரியே இருக்கு. இதா எஸ் எஸ் பலாசோ மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இது 29 தான். எவ்ரிதிங் இஸ் 29 29 29. முன்னாடி கம்மியாக இருக்கும் சாமினா, இப்போ வந்து மேக்ஸுக்கு போட்டி போடுறாங்க நினைக்கிறேன். ஆமாம் இப்போ கூடிடுச்சு, கொஞ்சம் கூடிடுச்சு. முன்னாடிலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி டாப் எல்லாமே கூட ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு பட்ஜெட்லாம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஊருக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து நல்லாயிருக்கும். 59 ஃபுல்லாக 2 பீஸ் மாதிரி இருக்கும். உள்ளே ஒரு ஒயிட் கலர் கிளாத் கொடுத்து வெளியே ஒரு ஃபுல் லென்த்து கீழே நீங்கள் ஒரு ஒயிட் கலர் பேண்ட் அந்த மாதிரி போட்டுக்கலாம், ஜீன்ஸு இந்த மாதிரிலாம். ஸோ இந்த இங்கே ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. இதையும் மீறி என் கண்ணை பறிப்பது இந்த ஹேண்ட்பேக். நல்லா தான் இருக்குது, கலர் காம்பினேஷன். இதை பார்த்தீங்களா சொன்னா நல்லா இருக்குல்ல, கஃப்தான் டைப். இதுக்கு அழகாக ஒரு தும்பி செயின் கொடுத்து. இது ப்ரைஸ் எவ்வளோ சொல்லுங்கள், கெஸ் பண்ணுங்க. 30 39. நெருக்கிட்டீங்க. ஓகே, நாட் பேட், நல்லா தான் நிறைய கலர்ஸ் இருக்குது சாமினா. நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. இதில் இன்னொரு கலர் ஒயிட்டு. இப்போ இந்த கலர் அதோட அழகாக இருக்கு பாருங்க, நல்லா இருக்குல்ல. ஆனால் இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ இல்லை ஒன்று தானா? ஆமாம் ஆமாம், ஒயிட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த இது எல்லோயிஷ் இருக்குது, பிளாக் இருக்குது. இந்த ஒயிட் பேஸடு இந்த இதா அது பக்கத்தில். வா அழகாக இருக்கு சார் இல்லை? ஆமாம், அந்த க்ரீன் மாதிரி கூட எல்லோ அண்ட் க்ரீன் ஒன்று இருக்குது பாரு, அது அது பக்கத்தில். அதான் ப்ளூ ப்ளூ லைட் ப்ளூ. வா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அழகாக இருக்கு. ஊருக்கு போறீங்களா? பார்சல் பண்ணுங்க. பிருந்தா கவிதா ஊருக்கு போறீங்கல்ல? இது மாதிரிலாம் போட மாட்டாங்க. பேசாம நான் க்ளாத்திங் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். பண்ணுங்க இப்படி குறுக்கால போனா எப்படி? என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? சொல்லு இருக்கும்போது குறுக்கால போனா எப்படி? சொல்லுப்பா, சொல்லு. பேசாம நான் க்ளாத்திங் பிஸ்னஸ் பண்ணலாம்னு இருக்கேன் சார். அபாயா அந்த மாதிரிலாம் பண்ணலாம். பொட்டிக்கு கோசு சொன்ன மாதிரி ஓ, இந்த பொட்டி கடை வேற வைக்க போறீங்களா? கோபி சுதாகர் பரிதாபங்கள்ல சொன்ன மாதிரி பண்ணுப்பா. நம்ம நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறலாம் நல்லா இருக்குது, எல்லாரும் நம்பிக்கையா வந்து வாங்குறாங்க. அப்ப பேசாம நம்ம வச்சுட்டா என்ன? நம்பிக்கை கவிதா கொஞ்சம் அமௌண்ட் போடுங்க, பிருந்தா கொஞ்சம் அமௌண்ட் போடுங்க, எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, வாங்க நம்ம எல்லாம் பண்ணுவோம். நான் இப்படி வீடியோ எடுத்து தரேன்ப்பா, எனக்கு சம்பளம் கொடுத்துரு. இது எவ்வளவு பிக்காது தரம் தெரியுமா? அதெல்லாம் பெரிய மனுஷன் மாதிரி பேசி பழகுங்க சொன்னா. ஏப்பா, அவங்க முடியறத செய்யறாங்க, என்னால முடியறத நான் செய்யறேன். நான் ஏன் நீ கொஞ்சம் போடுங்க, எல்லாரும் சேர்ந்து போடுறேன். முதுகுல இப்படி வாங்குறவங்களுக்கு பையில போட்டு தரேன். இப்படி ஆரம்பிக்கும் போது விவசாய கடத்தனா பேசினா எப்படி? ஏப்பா, நான் தான் என்கரேஜ் தானே பண்றேன். நான் இது என்னடா இது என்கரேஜ் மட்டும் பண்ணி வாயில வளர்ச்சிட முடியாது. இப்பெல்லாம் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈக்குவல். ஆமா, நம்ம அர்பாப் இருக்காரு சாதிக் பாய், அவருக்கு இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டா? அப்பா, அவர்கிட்ட சொன்னா டக்குன்னு இறக்கிடுவாரு. டக்குன்னு இறங்குவாரு. அவர் காங்கிரீட் மிஷின் மாதிரி கொண்டு வந்து டக்குன்னு இறக்கிடுவார். எவ்வளோ பெரிய காலி சமண பேண்ட். இந்த பக்கம் காலில் ஒரு சாஃபியூ நுழையலாம், அந்த பக்கம் தஸ்லியை நுழைச்சி விட்டு. இது என்ன பிரச்சனை சமணா? பாத்ரூம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்குலாம் ஃபீல் ஆகலாம். சவா கஷ்டம். வெட் பாத்ரூம் போறது அது கஷ்டமா. ரிதாவும் இதே தான் சொல்லும். எல்லாருக்கும் அது ஃபீல் இருக்கு. என்னன்னா கீழே படுதில்ல, உமாவுக்கு காலை யாரை கொடுப்பாங்க, பெருசா கொடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. துணி அப்படி மிச்சம் கதை அந்த ரோலை முடிக்கணுன்றக்கா கொடுத்த மாதிரி இருக்கு. இது பாருங்க, அம்மாடி உள்ளே இருக்கவங்க போட்டா எப்படி இருக்கும்? இதை தஸ்லி போட்டா எப்படி இருக்கும்? தஸ்லி ஒரு கால், சாஃபி ஒரு கால் நுழைச்சிக்கலாம். தஸ்லி போட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. குச்சி காலுக்கு ஏதோ போட்டு விட்ட மாதிரி இருக்காது. நிறைய கலர்ஸ் இருக்காங்க. ஆமா,
ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு இருக்கவங்களுக்கு வந்து இது நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு பேண்ட்டாக இருக்கும். இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சுருக்கான். ஜீன் மாதிரியே இது இருக்கும். ஆல்வேஸ் நல்ல கிளாத்ஸ் சமினா. காட்டன். இது போட்டு ஒரு நல்ல டீசெண்டான டாப் போட்டோம்னா வெக்கேஷன் டைம்லாம் ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். நல்லா இருக்கும். நம்ம ஊர் அந்த வெயிலுக்கெல்லாம் நல்லா சூட் ஆகும். டூர்லாம் போகிறாங்க, குளிர் ஏரியாக்கெலாம் போகிறாங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். நான் போகல இந்த டைம் ஊருக்கு. நீங்கள் போகல? நானும் போகல, மேபி போவேன். சமினா ஷூவெல்லாம் பயங்கரமாக இருக்கு. லோகோ பார்த்தீங்களா? ஃபெராரி. என்ன சமினா ஷூவெல்லாம் பயங்கரமாக இருக்குது இந்த டைமு. ஓ வெக்கேஷன்னாலயா? பயங்கரமாக இருக்கு கலர் காம்பினேஷன். இங்கே பாருங்கள் ஜென்ஸ். வாவ் நல்லா இருக்கும். எவ்வளோவா ப்ரைஸு? டக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இதான் ஒரு டக்கா? இல்லை ப்ரைஸ் இல்லையா? ஆனால் எல்லாமே பயங்கரமாக இருக்குப்பா. 59 59 64 அப்படி போட்டிருக்காங்க. ஜென்ஸுக்கு நிறையா இருக்குது, லேடிஸுக்குமே நிறையா இருக்குது. ஆல்ரெடி இந்த சஃபா அபாயா பற்றி காமிச்சிருக்கேன் இல்லையா? பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வ்ளாகில் நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அபாயாஸ் ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கலர் அபாயா, பிளாக் அபாயா எல்லாமே இருக்கும். ஷால் இருக்கும், ஹிஜாப் இருக்கும், பின்ஸ் இருக்கும், மரியம் லோஷன்ஸ், இப்படி எல்லாமே இங்கே கிடைக்கும். அதினா மாலில் இருக்க பிராண்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதில் இருக்க ஷூஸ் எல்லாமே 49 99. பிராண்டடெல்லாம் 99 இருக்கும். லோக்கல் எல்லாமே வந்து 49 இருக்கும். செக் பண்ணி பாருங்களேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் வெக்கேஷன் போகிறாங்க இல்லையா? அதனால தான் ஆஃபர்ஸ். இதுலேயும் பாருங்களேன், ஜோனா எல்லாத்துலேயும் ஆஃபர் போட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு அண்டர்ரேட்டட் மால் கூட சொல்லலாம். க்ரௌடே இருக்காது உங்களுக்கு. நீங்கள் பொறுமையாக ஷாப்பிங் பண்ணலாம். ஆனால் வீக்கெண்டில் வந்தீங்க அப்படின்னா செம்ம க்ரௌடாக இருக்கும் இந்த மால். வீக் டேஸில் வந்தீங்கன்னா பாருங்களேன், யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் மட்டும் அழகாக அப்படி ஷாப்பிங் பண்ணிட்டு போயிடலாம். மேக்ஸ்லாம் பார்த்தீங்களா? ஆள் நடமாட்டம் ஒன்றும் இருக்காது, இப்படிலாம் இருக்காது. மற்ற மால்லலாம் போனீங்கன்னா மேக்ஸ் வந்து இப்படி இருக்காது. இல்லைனா நீங்கள் வந்து ஆன்லைனில் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வேறு இந்த இதில் இல்லாத டிசைன்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் இருக்குன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த மேக்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் காட்டன் ட்ரெஸ் மட்டும்தான் போடுவேன். இங்கே வந்து நிறையா இருக்குது. ஆனால் மோர் இம்பார்ட்டன்ஸ் மல்பரிஸ் வந்து காட்டன்ஸுக்கு நிறைய காட்டன் கலெக்ஷன் வச்சுருப்பாங்க. அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த அபாயாலாம் வந்து 1 பீஸ் 30 dirhams தான். பார்த்தீங்களா? இது ரொம்ப லேஸான கிளாத்தாக இருக்கும். டிசைன்ஸ் ஒன்றுமே இருக்காது, பிளெயின் அபாயா. இது என்ன கிளாத்து சொல்லுவாங்க? உங்கள் கிளாத் பேர் தெரியுதா? எனக்கு தெரியல, மறந்துருச்சு. இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது, தெரியுதா? இது 1 பீஸ் 30 dirhams. எப்படின்னா கேரி ஃபோட்டோக்கு பார்த்தியா பேக் சைடுங்க, இங்கேருந்து இப்படி வந்தீங்க அப்படின்னா இந்த கடை இருக்கும். சின்ன ஸ்டால் மாதிரி போட்டிருப்பாங்க. இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸ்லேருந்து. இந்த கலர்லாம் ரொம்ப அழகாக தான் இருக்குது. எந்த டிசைனுமே இல்லாமல் ஊர்லெலாம் போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஈஸியான அபாயா. ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கேட்குறீங்க அப்படின்னா 30 dirhams. ஓகேயா? வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு பக்கத்து கடையில் இப்படி ஒரு ஸ்டால் இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி ஹிஜாப் இருக்கும். இதெல்லாம் பயங்கர கெட்டியான கிளாத்துப்பா, சரியான கெட்டியான கிளாத்து. நீ அந்த அபாயா கிளாத் காமிச்சேன்ல, அந்த கிளாத்தோடைய சேம் அது. ஆனால் ஹிஜாப் இது ஒன்லி ஹிஜாபு. இது ஃபுல்லாக எவ்வளோ? 10 பீஸ் 1 பீஸ் 10 dirhams. 1 பீஸ் 10 dirhams. நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த இருக்கே ஆளை காணாமே, யாரையுமே காணாமே. காலையில் மதினா மால்கில் வந்தால் இப்படி தான் இருக்கும் போலையே. நான் ஈதுக்கு முன்னாடி வரணும்னு நினச்சேன் சாமி. இப்போதைக்கு யாருக்கு வளையா போட வேணாம்ப்பா. ஆக்சுவலா ஈதுக்கு முன்னாடி வரணும்னு நினைச்சேன். வந்து இந்த கலர் வாங்கணும், சாரி மேட்சா வாங்கணும்னு நினைச்சேன். பிள்ளைங்க அட்லீஸ்ட் பாடு தான் கேக்குறாங்க. அது அழகா இருக்கு பாருங்க சபினா. ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு. இப்போ இது ஃபேஷன் இந்த மாதிரி தான். நல்லா இருக்கு. டிராப்லெட். இப்போ டிராப்லெட்டா? ரெயின் டிராப்ஸ். ரெயின் டிராப்ஸ். see ரெயின் டிராப்ஸ் நல்லா இருக்குது. ஆனா இப்போ என்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. சரி தீபாவளி வைங்கப்பா, தீபாவளிக்கு வாங்க போட்டு வரோம். see அழகா இருக்கு. இந்த கலர் பாருங்க சபினா, இது ஒரு மாதிரி ரோஸ் கோல்டு பிங்கிஷ், எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா அழகா இருக்குது. இங்க பாருங்களேன், இல்ல ஒரு வைப் வருது. இப்பதான் சவுண்ட் கேளுங்களேன். இல்ல உடச்சு விட்டுட்டோம், கொண்டுட்டாங்க நம்மள இன்னைக்கு. ஆனா கெட்டியா இருக்கு சமினா. இங்க பாருங்க, கூட சொல்லி வச்சிருப்போம், உடஞ்சா எங்களுக்கு கொடுங்க, நாங்க வளையல் விளையாட்டு விளையாடணும். ஆமா, உடஞ்சா எங்களுக்கு கொடுங்க, நாங்க வளையல் விளையாட்டு விளையாடுறோம். இங்க பாருங்க, வாவ் ரொம்ப அழகா இருக்குது. சவுண்டே ஒரு மாதிரி நல்ல வைபா இருக்குப்பா.
இந்த லேடி கிட்ட வாங்கினாக்கா இங்கே பார்த்தீங்களா ஆரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு டைம் என் பசங்களுக்கு இங்கே வாங்கி கிளாத் வாங்கி ஏதாவது டிசைன் பண்ணி தைக்கலான்னு பார்த்தேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் சொன்னாங்க. ஒரு ஈத் டைம்னால அப்படி இருந்துச்சா என்னவோ தெரியல. ஆனால் இங்கே ஒரு மனுஷன் உட்காந்து ஆரி போட்டுகிட்டே இருப்பார், ஆரி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். மதினா மாலுக்கு ஸ்மார்ட் பேபி இருக்கு இல்லையா, மேபி எல்லா ஸ்மார்ட் பேபிலையும் இருக்கும் ஆஃபரு, பை 2 get 1 ஃப்ரீ. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஊருக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஊருக்கு போகாட்டாலும் சரி, இந்த மாதிரி ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா சம்மர் வரப்போகுதுன்னா வின்டர் வரப்போகுதுன்னா அது அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுவாங்க. உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து பேபி ஷாப் அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் இருக்காது, கொஞ்சம் உங்களுக்கு வந்து அஃபோர்ட் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கும். இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது கொஞ்சம் சீப்பானது ஐட்டமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. கிட்ஸுக்கெல்லாம் வாங்குறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான கிளாதிங் இது எல்லாமே. டிஷர்ட்ஸில் இருந்து ஜீன்ஸில் இருந்து குட்டி குட்டியாக பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸையும் பை 2 get 1 ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. ஜென்ஸ் பெரிய பெரிய ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது கூட இருக்குது உங்களுக்கு. ஸோ லாஸ்ட் டைம் என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே அப்பெல்லாம் நான் இங்கே தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை அந்த vlogல கடைசி டைமில் வந்து இப்படி அள்ளிட்டு போயிருந்தேன் இல்லையா, அதுதான். சில ட்ரெஸ்ஸில் மட்டும் கொடுக்கல, ஆனால் அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கிறேன். ஆனால் மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க. சரி, ஸ்டாக்கிங்ஸ்லாம் 19 dirhams, அதாவது 20 dirhams போட்டிருக்காங்க. சரி, நல்லா இருக்கா, யூஸ் பண்ணிக்காங்க ஊருக்கு போகிறப்ப வேணும்னா. காமிங்க, எது? வாவ், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கே. எங்க நீங்கள் தான் இது பேர் பத்தியா? சை பேரெல்லாம் இது எனக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கப்பா. இதெல்லாம் வாங்கிட்டு போங்கப்பா ஊருக்கு. இது 2 dirhams காசு சொல்லலை, ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் யாருக்கா கொடுத்தீங்கன்னா இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தங்கச்சிங்களுக்கு இப்படிலாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இது மூவபிள் ஆயிடுச்சு போல. இது நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. ஷாப்போடைய ஃபுல் ஆஃபருமே வந்து இந்த மாதம் 26 வரை இருக்குது. இன்றைக்கி வந்து 18. நான் இன்றைக்கி இந்த வீடியோ எப்போ போட போகிறேன்னு தெரியலையே, நான் சீக்கிரமாக போடுறேன். நான் 26 முறை இருக்குது. மேபி இந்த அவுட்லெட் மட்டும் இருக்காது, எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்மார்ட் பேபி இருக்கும் எல்லா அவுட்லெட்லேயும் உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்களா ஆள் நடமாட்டமே இல்லாத சூப்பராக நீங்கள் பொறுமையாக நின்று பார்த்துட்டு போகலாம். ஜென்ஸுக்கும் சேம் ஆஃபர் தான். இதோ எல்லாமே இருக்குது. ஜென்ஸுக்கும் ஹாஃப் பேக் 20 இந்த மாதம் 26 வரையும் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா ஊருக்கு வாங்கிட்டு போகிறவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்க 14 dirhams தான், அதாவது 15 dirhams இல்லை. மென்னானா இருந்தால் உமனாக இருந்தால் நமக்கு ஆஃபரை மட்டும் காமிப்போம். எங்கே இருக்குது உமன்ஸு? அப்போ பாருங்கள் 15 dirhams தான். ஒரு லோஷன் அதுக்கப்புறம் ஸ்ப்ரேயோடு கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்காவது நீங்கள் ஊருக்கு கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதே மாதிரி லேடிஸ்க்கு இருக்குது. எங்கே இருக்குது லேடிஸ்க்கு? இது எல்லாமே லேடிஸ்க்கு. ஓகே, லுக் டவுன். விக்டோரியா சீக்ரெட் மாதிரி இருக்குல்ல. ஆமாம், விக்டோரியா சீக்ரெட்டில் தான் போட்டிருக்காங்க. பார்த்துக்கங்க, ஆஃபர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பர்ஃப்யூம் கடை இருக்குது பார்த்தீங்களா, பர்ஃப்யூம் கேலரின்னு சொல்லிட்டு. இதில் எல்லா பிராண்டட் பர்ஃப்யூம்ஸும் இருக்கும். நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு இந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சுருப்பாங்க. இது எல்லா டைமும் இப்படி தான் இருக்கும். இந்த டைம் மட்டும் ஊருக்கு போகிற டைம் அப்படிலாம் சொல்ல முடியல. நான் வர்ற எல்லா டைமும் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி வந்து ஆஃபரில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஸ்பெஷலாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்ட்ரோவும் லாஸ்ட்டாக கொடுக்குறதுமே நான் போயிட்டு தான் எடுத்தேன். நான் இப்படி ஒரு வீடியோ எடுக்க போகிறேன், அங்கே இவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் நிறைய நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் யாரெல்லாம் ஊருக்கு போகிறீங்களோ எந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்கிட்ட பர்சனலாக என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக கைட் பண்ணுறேன். ஓகேயா? என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விளாக்ஸ் கண்டிப்பாக என்னோட சேனலில் வரும். நிறைய யூஸ்ஃபுல்லான விளாக்ஸ் வரும். ஓகேயா? இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். கண்ணாடிதான் அது. போ. உங்களுக்குள்ள ஏடா சுத்திக்கிட்டு இருக்க? கோயிலா இது? என்னாச்சு உனக்கு? சத்தம் எனக்கு மறந்துடும். மறந்துடுவியா? ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே.